இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் நமக்கு ஊதாரி மைந்தனுடைய உவமை இயேசு ஆண்டவரால் சொல்லப்படுகிற பகுதி. இந்த ஊதாரி மைந்தனுடைய உவமைக்கு முன்னர் 1-3 வரை ஆண்டவர் இயேசு அந்த இடத்திற்கு வருகிறார் என்றதுமே திரளான மக்கள். யார்? பாவிகள், வரி தண்டுபவர்கள். இவர்கள் ஆண்டவரை நெருக்கி கொண்டு வந்தார்கள். இறை வார்த்தையை கேட்க ஆர்வத்தோடு வந்து சேர்ந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, இயேசு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? மார்க் நற்செய்தியில் நமக்கு அதிகாரம் 2 9வது வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, பாவிகளையே தேடி வந்தேன். பாவிகளுக்காகவே தீமோத்தேயுக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 1:15 வாசிக்கிறோம், பாவிகளை மீட்கவே மானிட மகன் வந்துள்ளார். அப்ப இயேசுவினுடைய இந்த உலகத்திற்கு வந்த அந்த வருகை நமக்காக, அதை வலியுறுத்தும்படி நமக்கு கடவுள் அன்பை நமக்கு விளக்கமாக சொல்லி நம்மை அழைக்கும்படியான உவமைதான் ஊதாரி மைந்தனுடைய உவமை. அவன் தன்னுடைய அப்பாவிடமிருந்து எல்லா சொத்துக்களையும் பிரித்து சென்றான். அண்ணனை பார்க்கவில்லை, அப்பாவை பார்க்கவில்லை. அவன் பணத்தை பார்த்தான், அவனுடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை பார்த்தான். ஆனால் எல்லா பணமும் கரையும் பொழுது நண்பர்களும் விலகி போனார். அப்பொழுது பன்றி குடிசையின் முள் நின்றான். அவனுடைய நிலை பரிதாபமாக மாறியது. பன்றி தின்னுகின்ற நெற்றுக்கள் கூட அவனுக்கு உண்ண கிடைக்கவில்லை. அப்போதுதான் அப்பாவை நினைக்கிறான். நான் நினைக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஏன் துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன? ஒன்று, பேதுரு எழுதுவதை போல 1:7-8 முதல் திருமுகம் முதல் அதிகாரம் 7-8 வசனங்களில் நாம் பார்ப்பதை போல, பொன்னை உலையில் புடமிடுவதைப் போல நம்மை புடமிட்டு இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்த, அதற்காக துன்பங்கள் கடவுளால் அனுமதிக்கப்படுகின்றன. 2, அன்பானவர்களே, கடவுள் அன்பு எவ்வளவு ஆழமானது என்பதை அறிவிக்க. 3, துன்பங்கள் வரும் பொழுது துன்பங்களிலிருந்து விடுதலை அடைய மனிதனுக்கு ஒரு வழிதான் உண்டு. எல்லா நிரந்தரமற்ற வழிகளெல்லாம் கடந்த பின்னர் நிரந்தரமான ஒரு வழிதான் உண்டு, கடவுளை தேடுவது. ஊதாரி மைந்தன் அப்பாவை நினைத்தான், அப்பாவிடம் சென்றான், மன்னிப்பு கேட்டான், மனம் திரும்பினான். நம்முடைய வாழ்க்கையில் ஏன் துன்பங்கள் வருகின்றன? நம்முடைய இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்த, கடவுளுடைய அன்பின் ஆழத்தை காண, உண்மையான வாழ்வின் ஊற்று, இன்பத்தின் ஊற்று எங்கே இருக்கிறது என்று இறைவனிடம்தான் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க. எல்லாம் வல்லவரே, எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு துன்பங்கள் எங்களை சூழ்ந்துள்ளன. துன்பங்களை நீர் அனுமதித்து அனுப்பும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை விரும்புகிறீர். உம்முடைய அன்பை நாங்கள் சுவைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்த விரும்புகிறீர். துன்பங்கள் வழியாக நாங்கள் இன்பத்தை அடையும் பொழுதுதான் அந்த இன்பம் நிரந்தரமான இன்பம் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த ஞானத்தை நிறைவாக தந்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.